பிரபஞ்சம் படைத்தான், பனித்துளி படைத்தான், மானுடம் படைத்தான், அதில் மிருகங்களும் படைத்தான். கண்கள் தந்தான், காட்சிகள் தந்தான், இன்பம் துன்பம் எல்லாம் தந்தான். எங்கும் அவனே, எதிலும் அவனே, எல்லாம் அவன் செயல். எல்லோரும் அறிவோம், அவனுக்கே ஒரு ஐயம் என்றால் எல்லாம் அவன் செயல் நாடகம். கந்தா, கடம்பா, கதிர்வேலா, எமையால வந்த அருட்பெரும் சுடரே, முருகா, சண்முகா, ஞான பண்டிதா, தந்தைக்கே புத்தி சொன்ன தெய்வமே. ஆமா, நீங்க யாரு? உங்களை இந்த தேவலோகத்திலே நான் பார்த்ததே இல்லையே. நான் நேற்று வரைக்கும் இந்திரலோகத்தில் இந்திரனுக்கு லெஃப்ட் ஹேண்டாக இருந்தேன். அங்கேருந்து இன்டர் கம்பெனி டிரான்ஸ்ஃபர்னால நான் இங்கே வந்திருக்கேன். இங்கே முருகப்பெருமனுக்கு ஏகப்பட்ட வரம் திருமணை பாக்கி இருக்கான். அவரோட அல்லக்கை, சாரி, அசிஸ்டண்ட் சரியாகவே வேலை செய்து இல்லையாமே, அதனால தான் இந்த டிரான்ஸ்ஃபர். அது சரி, நீங்கள் யாரு? அந்த அசிஸ்டண்ட்டே நான் தான். உலகமே லே ஆஃப்ன்ட்டு இருக்கு, இப்போ போய் இன்டர் கம்பெனி டிரான்ஸ்ஃபர் ஆமே. இவனை கடவுளிடம் வத்தி வைக்க வேண்டியதான். அருள் தரும் ஆண்டவருக்கு வணக்கம். இந்த உலகத்தில் வாழும் எல்லா உயிருக்கும் நலம் உண்டாகட்டும். முருகப்பெருமானே, உங்களுக்கு நிறைய வரம் தருவனை பாக்கி இருக்கிறது. ரிக்வஸ்ட்டுகள்லாம் வந்துட்டே இருக்கிறது. அதனால தான் உங்களுக்கு உதவி செய்ய நான் இந்திரன் வாழும் கிளவுட்லேருந்து இந்த AWS கிளவுடுக்கு வந்திருக்கிறேன். என்ன கிளவுட் AWS என்று உலர்கிறாய்? AWS என்றால் ஆண்டவர் வர்ஷிப்பிங் சொசைட்டி. கடவுளே, இவன் கொஞ்சம் விவகாரமான ஆளா தெரியுறான், கொஞ்சம் அடக்கி வைங்க. யாரையும் அடக்கி வைப்பது என் வேலை இல்லை. அவரவர் இன்பங்கள் துன்பங்கள் கொண்டு தானே அடங்குவர். முருகப்பெருமானே, உங்ககிட்ட நிறையா வரங்கள் கேட்டும் ஆலோசனைகள் கேட்டும் இமெயில்ஸ் அண்ட் மெசேஜ்லாம் வந்தே இருக்கிறது. இது எல்லாத்துக்கும் நீங்கள் எப்படி பதில் சொல்ல போகிறீங்க? கடவுளே, பேசாம நம்ம AI வச்சு ஒரு ஆட்டோ ரெஸ்பான்ஸ் பண்ணிடலாமே. வேண்டாம் முருகா, வந்த பாதி கம்ப்ளைண்ட்ஸே அந்த ஏஐனால தான். நான் என்ன சொன்னாலும் நீ வந்து வேண்டான்ட்டு தான் சொல்ல போற. நீ தான் விவரமான ஆளாச்சே, நீயே சொல்லு. இல்லை, நீயே சொல்லு. நீயே சொல்லு. பொறுங்கள். ஞானப்பழத்துக்காக நான் என் அண்ணனுடன் போட்ட சண்டையை விட உங்கள் இருவரின் சண்டை பெரிதாக இருக்கிறதே. டெக்னாலஜி தான் வளர்ந்திருக்கிறது என்று சொல்கிறீர்கள். நான் பக்தர்களோடு நேரடியாக பேச வேண்டும். அதற்கு ஒரு வழி இல்லையா? ஓ, இருக்கே, நம்ம லைவ் ஸ்ட்ரீமிங்கே பண்ணிடலாமே.
வணக்கம் பசங்களா. வணக்கம் டீச்சர். இந்த வாரம் டெஸ்ட்டுக்கு தயாராயிட்டீங்களா? நான்லாம் நேத்தே தயாராயிட்டேன் டீச்சர். தயார் இல்லைம்மா, தயார். டெஸ்ட்டுக்கு ரெடியா இல்லையா கேட்டேன். டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிட்டோமோ இல்லையோ டோனட்டுக்கு ரெடி ஆகிட்டோம் டீச்சர். டீச்சர் உங்களுக்கு சுகர் இருக்கா? இப்போதைக்கு இல்லை, ஆனால் உங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுத்த சுகர் பிபி எல்லாம் வந்துடும். ஆமாம், ஏன் கேட்குற? அப்போனா நீங்கள் ஏன் டோனட் எடுத்துக்கிட்டு எனக்கு உங்களோட சமோசா டக்கினை கொடுத்துருங்க. டோனட் செம்ம போரு. விட்டா மட்டன் பிரியாணி கேட்பீங்க போல இருக்கே. சரி, தானியா எங்கே? லேட் ஆயிடுச்சு, டெஸ்ட்டை ஆரம்பிக்கலாமா? தெரியல டீச்சர், டெஸ்ட்டுக்கு வரேன்னு தான் சொன்னா. டெஸ்ட்டுக்கு திருக்குறள் எல்லாரும் படிச்சுட்டு வந்தீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பதே நட்பு. பொருள் என்ன? உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்னா ஹார்ட்லேருந்து வரணும்னு அர்த்தம். இந்த கிளாஸில் இப்போ உனக்கு அப்படி ஒரு ஃப்ரெண்ட் யாரு? ஜோதா. இங்கே இருக்கிறவங்கெல்லாம் அமிர்தா. வாமா தானியா, ஏன் இவ்வளோ லேட்டு? உனக்காக டெஸ்ட் ஆரம்பிக்காமல் இருக்கும். சாரி டீச்சர், லேட் ஆச்சு. நம்ம இப்போ டெஸ்ட் ஆரம்பிக்கலாம். தானியா தெரியுமா, இன்னைக்கு கிளாஸில் ஜோதா பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான் தான் சொன்னான். உண்மையாவா சொல்கிற? ஜோதா உன்ன பெஸ்ட் ஃப்ரெண்டு சொன்னாலா? ஆமாம், நம்பலைன்னா அவளை கூட கேள்வி. சரி அப்பான்ட்டான், கிளம்பணும். பாய். ச்சே, ஜோதா தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நினச்சேன். இப்போ திடீர்னு அமிர்தாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு சொல்கிறா. எனக்கு அவளை நினச்சாலே கோபமாக வருது. தானியா, நீ எப்படி டெஸ்ட் எழுதுன? நான் செம்ம மொக்கையாக எழுதிட்டேன். நான் எப்படி பண்ணால் உனக்கு என்ன? இப்போ தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிற? இப்போ எதுக்கு நீ இவ்வளோ கோவப்படுற? நான் ஒன்றை போய் கேட்டேன் பாரு, என்ன தான் சொல்லணும். பாய். உன்னை போய் பெஸ்ட் ஃப்ரெண்டு நினச்சேன்னு பாரு. அம்மா சொல்லியிருக்காங்க, எதனா பிரச்சனை இருந்தால் கடவுள் தான் சொல்யூஷன் கொடுப்பாரு. நான் அப்போ போய் கேட்டு பார்க்குறேன். முருகா, இவ்வளோ நாளாக ஜோதா தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நினச்சேன். இப்போ திடீர்னு என்ன அன்ஃப்ரெண்ட் பண்ணிட்டு அமிர்தாவை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிட்டா. எனக்கு இதுவை டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குழந்தாய், நீ யார் யார் சொன்னதை வைத்து காதால் கேட்டதை நம்புகிறாய். தீர விசாரித்து உண்மையை அறிவாய்.
நம்ம ஸ்கூல் டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் எடுத்த? டோனட் நல்லா இருந்துச்சுல. டோனட் நல்லா இருந்துச்சா? நான் கேட்குறேன், நீ என்ன சொல்கிற? ஓ, புரிஞ்சுது. டெஸ்ட்டில் சொதப்பிட்ட அதானே? சரி இவரு நீ எப்படி எழுதுன? உண்மைதான், டோனட் சூப்பர். ஓ நீயும் சொதப்பிட்ட தானே? ஐயோ தாத்தா கண்ணாடி உடைச்சிட்டியா? அச்சச்சோ, இப்போ என்ன பண்ணுறது? பங்குஜம், உன்னோட கண்ணாடி பாத்தியா? எப்போ பார்த்தாலும் எதையாவது தொலைக்கிறதே உங்கள் வேலையாக போச்சு. எதையோ தொலைக்கிறேன். 50 வருஷமா இவரை தொலைக்க முடியலை. என்ன சொன்னீங்க? இல்லை, சிஎஸ்கே மேட்ச் தலை தோனி வரதுக்குள்ள கண்ணாடி வேணுமேனு சொன்னேன். ஆமாம், இப்போ தலை தோனி வந்து தான் உங்கள் அக்கௌண்ட்டை பென்ஷன் போகிறான்னாக்கும். இப்போ புதுசாக ஒரு ஆய் வந்திருக்காங்க. இது என்னோட கண்ணாடி எங்கே கேட்டு பார்க்கலாமா? ஐயோ, அது ஆய் இல்லைங்க, ஏஐ. அது கண்ணாடியெல்லாம் கண்டுபிடிக்காது. இருங்க, நம்ம பேச்சை கேட்கலாம். வைஷ்ணவி வண்ணா, என்ன பாட்டி? தாத்தா கண்ணாடி காணுமா? நீங்கள் பார்த்தீங்களா? நாங்கள் பார்க்கலையே பாட்டி. பாவம், தாத்தா கண்ணாடி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவார். போய் சொல்லிட்டோம், கஷ்டமா இருக்கு. தாத்தா பாவம். கடவுளே, நாங்கள் பண்ணது தப்பா சரியான்னு தெரியலே, என்ன பண்ணுறதும் புரியலே, கொஞ்சம் கைட் பண்ணுறீங்களா? வைஷ்ணவி, வர்ணா, உங்கள் உள்ளங்களுக்கு தெரிந்தே நீங்கள் பொய் சொல்லி இருக்கிறீர்கள். அதனால் இந்த பொய்கள் உங்களுக்கு பெரும் துன்பம் தரும். தெரியாமல் சொல்லப்படும் பொய்கள் மன்னிக்கப்படலாம். தெரிந்தே சொல்லும் பொய்களை உங்கள் உள்ளம் மன்னிக்காது. வைஷ்ணவி, யாரோடமா பேசியிருக்க? முருகனோட லைவ் ஸ்ட்ரீமிங் தாத்தா. நானும் ஒன்று கேட்டுக்கட்டுமா? இன்னும் சுகர் பிபி எல்லாம் இருக்கு, ஏகப்பட்ட மருந்து சாப்பிட்றேன். இதுக்கு எல்லாம் ஒரு விமோசனமே இல்லையா? பக்தா, நீ சாப்பிட்ட உணவு செரித்து விட்டதா என்று தெரிந்து பின் அடுத்த வேளை சாப்பிட்டு பார். உனக்கு வேறு மருந்தே தேவையில்லை. பின்றீங்களே ஆண்டவரே, எப்படி எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வச்சிருக்கீங்க? ஒரு 10 செகண்ட் தான் யோசிக்கிறீங்க, ஆனால் அதுக்குள்ளே டக்குன்னு ஒரு ஆன்சர் கொடுத்துட்றீங்களே. உங்கள் மேஜிக்கே மேஜிக் ஆண்டவரே, ஆசைத்துறீங்க முருகா. 2000 ஆண்டுகளுக்கு முன் இது எளிதானதாக இல்லைதான். பின் ஒரு மகான் நம்முடன் வந்து இணைந்தார். அவர் தரும் ஞானமே இந்த உலகத்தின் அனைத்து துன்பங்கள் தீர்வாகிறது. எல்லாம் அவன் செயல். எல்லாம் அவன் செயல்ன்ட்டு யாரை சொல்றீங்க? அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி, தன்மை வருத்த கூலி
புரியுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, வாழ்க்கையை வாழ வள்ளுவம் தான் சரியான வழி என்று சொல்லுகிறீர்கள். தன்னஞ்செறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். இந்த குறள் நீங்கள் வைஷ்ணவியன் வர்ணாக்கு நீங்கள் சொல்லிக்கிறீர்கள். ஓ, எனக்கும் புரியுது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்ற குறளை நீங்கள் தானியாவுக்கு சொல்லியிருக்கீங்க. மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது ஆற்றது போற்றையுடன். இந்த குறள் நீங்கள் நம்ம தாத்தாக்காக சொல்லியிருக்கிறீர்கள். வள்ளுவத்தில் இல்லாத வழிநெறியே இல்லை. வள்ளுவம் போற்றுவோம், வளமாக வாழ்வோம், அனைவருக்கும் நலம் உண்டாகட்டும். மற்றும் அதிகம் கை தட்டுபவருக்கு அதிக அருள் உண்டாகட்டும்.